ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அமெரிக்காவில் சுமார் 9 ட்ரில்லியன் பணம் அங்கே இருக்கு. ஸோ இந்த பணம் இந்திய சந்தைக்கு எப்போ வரும், அப்படி வந்தால் நம்ம இந்திய சந்தையோட மதிப்பு எந்த அளவுக்கு போகுது, அதை பற்றி தான் பேச போகிறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இப்போ சொல்லும் பொழுதே நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த 9 ட்ரில்லியன் பணம்ன்றது அமெரிக்காவில் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இது உலக சந்தைக்கு எப்போ வரும், நம்ம இந்திய சந்தைக்கு எப்போ வரும், இதனால நம்ம சந்தைக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றதும் சொல்லுங்க சார். கண்டிப்பா. பொதுவாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, குறிப்பா பினான்சியல் மார்க்கெட்ல தான் அவங்களுடைய பெரும்பான்மையான பணப்புழக்கங்கள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பணப்புழக்கத்தின் அளவு தான் சுமார் 9 ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் அதை சரியா சொல்லும் போது நம்ம அதை 8.27 ஆர் 8.3 ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த பணம் இப்ப எங்க இருக்குது அப்படின்னு கேள்வி வைக்கும்போது, கட்டத்துல இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அப்படின்றது அமெரிக்கால 5% கிட்ட இருந்தது. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாகவே கடன் பத்திரங்களில் அப்படின்றத அதை நம்ம கவனத்துல இருக்கணும். பொதுவா ஃபெட் இல்லைன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் இவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி பேசும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் அவங்க தான் கூட்டுறதும் குறைக்கிறதும் பண்றாங்க. இப்போ ஒரு கட்டத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் 5% இருந்த போது அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்கள் அப்படின்னு பெரும்பாலும் பணம் மற்ற உலக சந்தையிலிருந்து எடுத்து எங்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் மார்க்கெட் போட ஆரம்பிச்சாங்க. சோ அவங்களுக்கு அது ரொம்ப பாதுகாப்பான முதலீடாகவும் எளிய முறையில் 5% வட்டி கிடைக்குது அப்படின்றதும் அவங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு அம்சமாக பார்க்கப்பட்டது. சோ அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல முதலீடா கடந்த சில வருடங்களா வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன நடக்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் அப்படின்றது இப்ப குறைக்கக்கூடிய கட்டத்துக்கு மாறிக்கிட்டே வருது. அப்ப இன்னும் வரக்கூடிய காலத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க தான் செய்வாங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் குறையும் போது ஏற்கனவே இந்த மாதிரி கடன் பத்திரங்களில் செய்திருக்கிற அமெரிக்க நிதி நிறுவனங்கள் அந்த பணத்தை எடுத்து இதை விட வேற எங்க கூடுதலா கிடைக்கும் அப்படின்றதுக்காக வேறு நாடுகளுக்கு பணத்தை திருப்ப ஆரம்பிப்பாங்க. அப்படி திருப்பும் போது இந்திய சந்தையும் கண்டிப்பாக அந்த பணத்தின் ஒரு பகுதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இது அதிக வளர்ச்சி உள்ள நாடாக, உலகத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வளர்ச்சி உள்ள நாடாக பொதுவா பாக்குறோம். ஏன் அந்த பணத்தின் ஒரு பகுதி திரும்பலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதனுடைய ஜிடிபி வளர்ச்சி அப்படின்றது ஒரு 6.5%, 6.5% இந்த மாதிரி ஒரு அளவுல நம்ம பாக்குறோம். சோ அதனால இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்னா நோக்கி இருக்கக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பா நம்ம பாக்குறோம். ரெண்டாவது, இந்தியாவுடைய டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். சோ அந்த உள்நாட்டு வளர்ச்சியை நம்பிதான் ஏறக்குறைய எல்லாருமே பணத்தை கொண்டு வந்து இந்தியாவில போடுறாங்க, முக்கியமான விஷயம். அதனால இப்ப இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்றது எடுத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஒரு 15-20%, நான் சொல்றது இண்டெக்ஸ் நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்லயே இந்தியா தான் இப்போ ஒரு ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, அட்ராக்டிவான முதலீடு செய்வதற்கான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் அங்க இருக்கிற பாண்ட் மார்க்கெட்ல வித்துட்டு அதை கொண்டு வந்து இன்னும் அதிகமான வருமானம் வரக்கூடிய இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல போடலாம்னு சொல்லும் போது அது இந்திய பங்கு சந்தையை தான் பெரும்பாலும் குறிக்கும். இந்திய பங்கு அவங்க என்ன புதுசு அப்படிலாம் புதுசு கிடையாது. அவங்க ஏற்கனவே இந்திய பங்கு சந்தையில நம்ம பொதுவாக நிதி நிறுவனங்கள் அமெரிக்கா உட்பட, அமெரிக்கா தான் அதுல 43% இந்திய பங்கு சந்தையில முதலீடு செய்யக்கூடிய நிதி நிறுவனங்கள்ல முக்கியமானவங்க. சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புதுசா அப்படின்னா அப்படி கிடையாது, ஏற்கனவே நிறைய முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல். முக்கியமா சொல்லணும்னா இப்ப HDFC, ICICI மாதிரி மெஜாரிட்டி அவங்க கிட்ட தான் இருக்குது அந்த ஷேரு. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க்லயும் உள்ள நிறைய அவங்க முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுன்னு பாக்குறோம். சோ இந்த நிலைமையில ஏற்கனவே இந்தியாவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்நிய நிதி நிறுவனங்கள் சுமார் 800 பில்லியன் டாலர் என்ற அளவுக்கு இங்க முதலீடு செய்து இருக்கிறார்கள். இது ஏற்கனவே ஆனா ஏற்கனவே இருக்கிற பணம் வித்துட்டு போறாங்கன்னு செய்தி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுவும் உண்மைதான். இதுல அந்த ஏற்கனவே முதலீடு செய்திருக்கிற பணத்தின் ஒரு பகுதி வெளியில போதா அப்படின்னா எஸ். ஒரு கடந்த 5 வருடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2021 அப்படின்ற ஒரு பீரியட்ல போஸ்ட் கோவிட் நம்ம சொல்லலாம். அப்ப சுமார் ஒரு 25 அப்படின்ற அளவுக்கு
இந்தியால அவங்க வாங்க வந்தாங்க. ஆனா 2022ல 1,20,000 கோடிக்கு என்ன பண்ணாங்க, விற்க ஆரம்பிச்சாங்க. அது ஒண்ணு. 2023ல அப்படியே அது உல்டாவா ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1,71,000 கோடிக்கு வாங்க ஆரம்பிச்சாங்க. 2024ல பிளாட் ஒரு 5,000 கோடி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா 25ல நல்ல வந்து ரெக்கார்ட் செல்லிங் சொல்லக்கூடிய வகையில 1,66,000 கோடிக்கு 2025ல வித்திருக்கிறாங்க. இப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 கோடி வித்திருக்கிறாங்க. ஆக அந்நிய நிதி நிறுவனங்கள் கடந்த ஆண்டினுடைய, அதுவும் இந்த ஆண்டினுடைய துவக்கம், இது மாதிரியான சினாரியோ நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது என்ன மாதிரியான சூழல் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செல்லர் இருக்கிறாங்கன்னா அப்படின்னா ஆமா செல்லரை தான் இருக்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு. ஸோ அது வந்து இன்ஃபிளேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும், ஸோ வரக்கூடிய காலத்துல இன்ஃபிளேஷன் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு இருக்கு. அதனால பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணமானது நகர்ந்துட்டு இருக்கு. ஆனா இந்திய பங்கு சந்தையில விற்கிறாங்களே அவ்வளவு பணம் வெளியில அப்படின்னா அப்படி இல்லை. அவங்க இந்திய பங்கு சந்தையில பணத்தை வித்துட்டு இந்தியாவுடைய கடன் பத்திரங்கள்ல தொடர்ந்து முதலீடு வராங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அதனால பணம் வந்து பெருசா வெளியில போல, ஒரு இன்ஸ்டியூட் இன்னொரு இன்ஸ்டியூட் இப்போ இருக்குது அப்படின்றத நான் ஒரு தகவலா எடுத்துக்கலாம். திரும்ப மார்க்கெட் மேல ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது அப்படின்னா, ஏன்னா இப்ப நம்பிக்கை இருக்கா அப்படின்னா நம்பிக்கை குறைவாதான் இருக்குன்றனால பணத்தை எடுத்தாங்க வெளியே. ஆனா நம்மளுடைய பங்கு சந்தையில அவங்க விற்க ஆக்சுவலா பெரும் வீழ்ச்சி வந்திருக்கணும், ஆனா வரல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உள்நாட்டு ரீட்டைலர்ஸ், சிறு முதலீட்டாளர்கள் எஸ்ஐபி மூலமாக தொடர்ந்து அவங்களுடைய முதலீடு அவங்க பண்ணிட்டே வராங்க. ஸோ அவங்களுடைய முதலீடுன்றது கிட்டத்தட்ட மாசத்துக்கு 25,000 கோடி அப்படின்னு இருக்கு. அதனால எஃப்ஐசி எவ்வளவுக்கு எவ்வளவு விற்காங்களோ அந்த அளவுக்கோ இல்ல அதை விட அதிகமாகவோ உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் வாங்கி தள்ளிட்டு இருக்காங்க. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்திய பங்கு சந்தைக்கு அது மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம ஒரு தகவலா எடுத்துக்கலாம். அப்போ இவங்க எப்பதான் வருவாங்க அப்படின்னா, இவங்க வந்து இப்போ ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய அடுத்த கோட்டர்னு கொஞ்சம் நம்பிக்கை பிறக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க உள்ள வந்தாங்கன்னா சந்தை ராக்கெட் மாதிரி பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்றதான் இன்னொரு கோணத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக சைட் லைன்ல இருக்குது, பணம் இருக்குது, கடன் பத்திரங்கள்ல இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, அமெரிக்காவில வெயிட்டிங்ல இருக்கு அந்த $9 ட்ரில்லியன் 8.3 கரெக்டான நம்பர். சொல்றது $830 பில்லியன் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவு பணம் கடன் பத்திரம், அமெரிக்காவோட கடன் பத்திரங்கள் இருக்கு. அது குறைய அங்க பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ற பணத்துல எவ்வளவு இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க எடுத்து பார்க்கும்போது, இதுல நம்ம சும்மா ஜஸ்ட் 1% பணம் உள்ள வந்தாவே எவ்வளவு, $80 பில்லியன், சுமார் $80 பில்லியன். 2% வந்துச்சுன்னா $160 பில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பணமானது உள்ள வந்து ஆரம்பிச்சாவே அது ஒரு பெரிய பணமாக தான் இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அப்படி அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கவனம் அப்படின்றது எந்த செக்டாருக்குள்ள திரும்பும். அப்ப நம்ம அது மேல ஒரு கண் வைக்கலாமா அப்படின்னா டெஃபினெட்லி எஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய முதன்மையான கவனம் எந்த செக்டார்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேங்கிங் செக்டார்ல தான் அவங்களுடைய முக்கியமான கவனம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதனால அவங்க உள்ள வராங்க அப்படின்னு சொன்னாவே இந்த பேங்கிங், ஃபைனான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த செக்டர்ல தான் அதிகமான முதலீடு அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கதா பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்து அவங்க உள்ள வந்தாங்கன்னா இன்னொரு செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த செக்டார்ல அவங்க அதிகமான அளவு பண்ணுவதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அவங்க இப்ப முழுவதுமா தவிர்த்து கொண்டிருக்கிற ஒரு செக்டார் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. இந்த ஏஐ பிரச்சனையினால அவங்களுடைய பிசினஸ் அடிப்படும், ஒரு ரெவன்யூ அடிப்படும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அதுல இருந்து அவங்க வெளியேறிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு 2% வந்துச்சுனாவே மிகப்பெரிய ஒரு பணமாக இருக்கும். 2% வந்தா என்ன ஆயிடும், கிட்டத்தட்ட $200 பில்லியன். ஏற்கனவே $100 பில்லியன் நம்ம இந்தியாவில போட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு 100 பில்லியன் 150 பில்லியன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா சந்தை வந்து மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை காணும். உலக நாடுகள்ல குறிப்பா சில நிதி நிறுவனங்கள்லாம் இந்தியாவை வந்து குறிப்பா சென்செக்ஸ் அப்படின்றது எதை நோக்கி போலாம், 1,00,000 தொடலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது வந்து இன்னும் 1 வருடத்திலோ 1.5 வருடத்திலோ நடக்கலாம்
மாதிரி அந்நிய நிதி நிறுவனங்களுடைய தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா அப்படி நடக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஏன்னா எப்பவுமே மற்ற இப்ப இந்த மாதிரி போர் மாதிரியான சூழ்நிலை வருது, இதெல்லாம் என்ன பண்ணிவிடும், இன்னும் ஏதாவது பாதிப்பு ஆயில் பிரைஸ் ஏறுது, இந்தியாவுக்கு பொருளாதாரத்தை அது என்ன பண்ணும், தடுக்கும். வட்டியை வேகத்தை தடுக்கும், இன்ஃபிளேஷன் கூடும். அப்ப நம்மளும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்றதை நிப்பாட்டி வச்சுட்டு தேவைப்பட்ட பத்தி யோசிச்சோம் அப்படின்னா அதெல்லாம் பங்கு சந்தைக்கு பாதகமான ஒரு விஷயம். அதனால இந்த மாதிரியான நடுநடுவே வரக்கூடிய பல்வேறு மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் காரணமாக சந்தைகள் வேளாமானா வேளாம், நல்லாவே வேளாம வேளாம். அது எல்லாமே நீண்டகால முதலீட்டாளருக்கு வாங்குவதற்கான வாய்ப்பாக தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம கொடுக்கிற தகவல். இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உலக சந்தையில குறிப்பா அமெரிக்கால இருக்கக்கூடிய 9 ட்ரில்லியன் டாலர்ல இருந்து 1% இல்ல 1.5%, 2% இந்தியாக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இதே நிலைமையில இந்தியாக்குள்ளவே நிறைய பணம் இருக்கு. ஸோ நம்மளுடைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தங்கத்திலையும் ரியல் எஸ்டேட்லயும் அவங்க முடக்கி வச்சிருக்கிற பணமே எவ்வளோ, அதுவே சுமார் 9 ட்ரில்லியன் டாலர் நம்ம ஒரு கணக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது உள்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர்கள் தங்களுடைய பணத்தை தங்கத்துல இருந்து ஒரு பகுதியை தூக்கி பங்கு சந்தையில போட்டாவே அது மிகப்பெரிய அளவில் சந்தைக்கு ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்றதா. ஆக அந்நிய நாடுகள் குறிப்பா யுஎஸ்ல இருந்தும் நமக்கு நிறைய பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு வரக்கூடிய காலங்கள். வட்டி என்ன ஆகணும், அந்த சமயத்துல குறைய குறைய அங்கிருந்து பணமானது இந்தியாவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் உள்நாட்டிலையும் பங்கு சந்தையை நோக்கி நகரக்கூடிய பணத்தின் அளவு கூடிக்கிட்டு இருக்கு. ரெண்டும் சேர்ந்தும் இந்திய பங்கு சந்தையை என்னதான் பெரிய கிராஷ் ஆனாலும் மீண்டும் தூக்கி மேல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார். ஸோ ஒரு பெரிய தகவல் இது. அதுல அந்த பணம் வந்தா நமக்கு எந்த செக்டார்ஸ்லாம் நல்லா பெனிஃபிட் ஆகும் அப்படின்றதையும் சார் சொல்லிட்டாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த பணம் நமக்கு வருதா அப்படின்றத. முதலீடுக்காக நம்ம காத்திருக்கா மாதிரி தான் காத்திருக்கணும். சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் பத்தியும் சொல்லிடுங்க சார். ஆமா, அடுத்தது மென்டார்ஷிப் ப்ரோக்ராம், ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்றோம். இது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்ப பங்கு சந்தையில பங்கு வாங்குறாங்க, எப்ப விற்கிறாங்க அப்படின்றத அடையாளம் காணக்கூடிய ஒரு லேர்னிங். இது ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில்ல நம்ம கத்துக்கிறதுக்கு மூலமா கீழே நம்ம ரிட்டையர் ஆன அப்புறம் நமக்காக பணம் சம்பாதிக்கான ஒரு வழிமுறையை இதன் மூலம் உருவாக்கலாம். இந்த ப்ரோக்ராம் மூலமாக அவங்க சரியான இடத்துல வாங்கணும், சரியான இடத்துல விற்கிறதும் செய்வதன் மூலமாக நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்னை கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது முதலீட்டாளர்கள், ஸ்விங் ட்ரேடிங், டே ட்ரேடர்ஸ், ஃபியூச்சர்ஸ் பண்றவங்க எல்லாருமே இருக்கிறது மூலமா தங்களுக்கான ஒரு தெளிவான வாங்குதல் விற்றலை செய்யும்போது அவர்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு சொல்லுவோம், அது அதிகமான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோன் எடுங்க, இமிடியேட்டா கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப இருக்கிற அந்த போர் சிச்சுவேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி ஏறும் எப்படி இறங்கும்னே சொல்ல முடியாது. இன்னைக்கு 200 பாயிண்ட் ஏறுது, நாளைக்கு பார்த்தா 500 பாயிண்ட் இறங்குது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு நீங்க உள்ள இருக்கிறது எப்பவுமே பெஸ்ட். ஸோ கிளாஸ் டீடைல்ஸ்க்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.